ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஐம் தேவா வெல்கம் பேக் டு அவர் நியூ ஒன் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி வரைய போகிறதுன்றத, அதாவது ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற குணசண்முகா ப்ரோவோட அதே ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணி நானும் ட்ரேட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண முடியுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மற்றபடி வரதில்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சி எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் பட் சப்ளை டிமாண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெக்டாங்குலர் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம லைன்ஸ் வரும். H4 டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே ஒரு சார்ட் பிக் பண்ணிங்க அப்படின்னா 1 hour to இந்த 4 hour இருக்கிறது தான் ட்ரேடிங்க்கு மோஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, சின்ன டைம் ஃப்ரேம் போக போக லாட் ஆஃப் நாய்ஸஸ் ஓவராக இருக்கும். அது எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் எது சப்போர்ட் அண்ட் சப்ளை டிமாண்ட்ஸ் இது தெரியல அப்படின்னா, சப்ளை டிமாண்ட் பார்த்தீங்கன்னா சப்ளைன்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை பாயிண்ட்டில், டிமாண்ட்னா ஒன்றுமே இல்லை, மார்க்கெட்டோட லோ பாயிண்ட். சப்போர்ட் கீழே இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மேலே இருக்கும். வெரி ஈஸி. டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எப்படி நம்ம பிக் பண்ணுவோம் அப்படின்னா, டூல் செக்ஷன்ஸில் ரெக்டாங்கிள் டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட்டோட ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, கலர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கோங்க. உங்கள் கலர் உங்களுடைய சாய்ஸ். ஓகேங்களா, எந்த மாதிரி நம்ம கேண்டில்ஸ்லேருந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னு இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸோட விக்கி டு பாடி, அதே நம்ம கேண்டில்ஸோட விக்கி டு பாடினா எக்ஸாம்பிள் சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட கேண்டிலோட விக்கி பார்த்தீங்கன்னா கீழே அந்த கோடு போட்ட மாதிரி அந்த கேண்டில் வரைக்கும். ஓகே, மற்றபடி வேறு எந்த ரூல்ஸ் இல்லை. டாப் ஜோன்ஸில் மார்க் பண்ணணும். அதே நம்மளோட டாப் ஜோன்ஸில் மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இது மார்க்கெட் இப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் எப்பயுமே ப்ரீவியஸாக ஒரு ரிவர்ஸ் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுதுன்னா அது எந்த இடத்துல ரியாக்ட் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஜோன்ஸில் பண்ணி வைப்போம். ஸோ அது மார்க்கெட் எப்படி டவுன் போச்சோ அதே மாதிரி அப் போகும். அதை தாண்டி மார்க்கெட் ஒரு இடத்துல கன்சல்டேட் ஆகிருந்தாலும் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் மார்க்கெட்டோட டாப் ஜோன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா வெரி ஈஸி. இப்போ எக்ஸாம்பிள்ஸுக்கு ரெக்டாங்கிள் டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் டூல்ஸ் இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் மேலே போகவே இல்லை. ஸோ மார்க்கெட் மேபி ஃபியூச்சரில் இந்த இடத்த தொட்டுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் மேலே போகாமல் இருக்கும். அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட்டாக இருக்குது மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் கன்ஃபார்ம். மார்க்கெட்டோட டாப் ஜோன்ஸை யூஸ் பண்ணுறது இது ஒரு மெத்தட். ஓகேங்களா, இந்த இடத்துல 2 விக்கி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் மல்டிபிள் கேண்டில் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. கன்ஃபார்ம் இந்த லைன் சார்ட்டில் நம்ம ரிஜெக்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் லைன் வந்துருக்கும். ஓகேங்களா, தேர்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், சப்போர்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் ஒரே இடத்துல ஃபார்மேஷன் ஆகும்போது நம்ம லைன் வரையும். ஆனால் இந்த இடத்துல சின்ன ஜோன்ஸ் இல்லை, நம்ம ஃபார்வர்ட் அதுக்கப்புறம் சின்ன ட்ரேடிங் இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஷேப்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, இதை எப்படி நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் நம்ம எப்படி லைவாக யூஸ் பண்ண போகிறத பார்ப்போம். சார்ட்டில் எடுத்துக்கிட்டோம். நார்மலாக சார்ட்டை எல்லோரையும் பண்ணுற மாதிரி நார்மலாக ஜூம் டபுள் சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் டபுள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெரி ஈஸி. நான் இருக்கிறது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடுறேன். இருக்கிறது வந்துடுறேன். சரி, ஓகே. மார்க்கெட்டில் இப்போ எங்கே ப்ரோ வரையணும்? ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ட்ரெண்டு செக் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஹைலைட் எடுத்துக்கோங்க. மார்க் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த தாண்டி மார்க்கெட் கீழே போகலை, இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகலை, இதை தாண்டி கீழே போகலை, இதை தாண்டி மேலே போகலை, அதுக்கப்புறம் மார்க்கெட் இதை தாண்டி கீழே போகலை. ஸோ இந்த மாதிரி ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட் உங்களுக்கு மார்க்கெட் கண்டினியூஷனாக நேராக இருக்க மாதிரி தெரியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா. ஆனால் பட் அப்படி பார்க்காதீங்க. இந்த தாண்டி மார்க்கெட் கீழே போகல அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு வரைஞ்சி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இது தாண்டி மார்க்கெட் கீழே வரல. இந்த மாதிரி நார்மலாக ஃபஸ்ட்டு வரைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஷனாக வரைஞ்சி கட்டினா ஈஸியாக வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எந்த ஸ்ட்ராட்டஜினா மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம மார்க்கெட்டோட காமனான பிளேசஸ்க்கு லைன் வரையும்ல அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான். மார்க்கெட்டோட ஹை பாயிண்ட், மார்க்கெட்டோட லோ பாயிண்ட். இது வெரி ஈஸி. மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே புஷ் பண்ணியிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இந்த மாதிரி சப்ளை டிமாண்ட்ஸ் வரைக்கலாம். அதுக்கு இன்டெப்த்தாக எப்படி ப்ரோ லைன்ஸ் வருது அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேம் போயிடுறேன். இப்போ இன்னும் அதிகமாக கேண்டில்ஸ் அதிகமாக வரைய முடியும். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக டாப் ஜோன்ஸ் அதை தாண்டி மார்க்கெட் போகலை அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக சார்ட்டை அலைன் பண்ணிக்கிட்டேன். மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட் அதை தாண்டி மார்க்கெட் போகலை அப்படின்னா நான் ஒரு லைன் வரைவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகலை. ஸோ தட் மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துல ரியாக்ட் ஆகும். அதுக்கு செகண்ட் ரூல் என்னென்னா மார்க்கெட்டோட கேண்டிலோட விக்கி டு பாடி நான் வரையணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட்டோட விக்கி டு பாடி மார்க்கெட் இன்னுமே டச் பண்ணல அப்படின்னா கன்ஃபார்ம் மார்க்கெட் டச் பண்ணி தான் மார்க்கெட் போகும். ஓகே, கவலைப்படாது. விக்கி டு பாடி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி இன்னும் ட்ரேட் எடுக்குது அப்படின்னா வெரி ஈஸி. இந்த இடத்துல ஒரு ஜோன்ஸ் ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ தட் இங்கே வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்டில் நல்ல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஒரே டைரக்ஷனில் புஷ் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் மார்க்கெட் லோவஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போயிருக்கு.
சரி ஓகே, இந்த மாதிரி மட்டுமே லைன்ஸ் மட்டும் வரைஞ்சி என்ன வரும் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த இடத்துல ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் இந்த ஃபியூச்சரில் ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா பாஸ்ட்டில் வந்து ஒரு கன்சல்டேட் நல்லா இருக்குது, அந்த கன்சல்டேட்டில் மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். சரி ஓகே, இந்த மாதிரி வந்து மார்க்கெட் டாப் ஜோன்ஸ் வந்து நம்ம வந்து லைன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஓகே, இந்த சார்ட்டில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மார்க்கெட்டோட டாப் அண்ட் பாட்டம்ஸ் அதை தாண்டி மார்க்கெட் போகலை அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் நார்மலாக போட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து வரைய வச்சுட்டுருங்க. மார்க்கெட் மேபி ஃபியூச்சரில் ரிவர்ஸ் ஆகும்போது மார்க்கெட் இந்த டேரக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லுதுன்னா இங்கே மட்டும் நான் வரைகிறேன் ஃபஸ்ட்டு. ஆனால் பட் மார்க்கெட்டோட பாஸ்ட்லேயும் இந்த விஷயம் கனெக்ட் ஆகும்போது கனெக்ட் பண்ணி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு தாண்டி போகணுன்ட்டு. அதுக்கு மார்க்கெட் இதை தாண்டி கீழே புஷ் பண்ணல. ஸோ தட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஃபார்மேஷன் சொல்லலாம் இங்கேருந்து வரைக்கும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் பாஸ்ட்டில் மட்டும் வந்துச்சு நான் சிம்பிளாக ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் புஷ் பண்ணுது. ஸோ அதனால் நிறைய வந்து எக்ஸாக்டாக மாறி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து லைன்ஸ் வந்து வரைஞ்சிட்டு இப்போ இதுக்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் போய்ட்டு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மூவிங் இஎம்ஐன்னு போடுங்க. இஎம்ஐன்னு போட்டிங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ்ன்னு ஒன்று வரும் ஓகேங்களா. இதுதான் மூவிங் ஆவரேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்எம்ஏன்னு போட்டிங்கன்னா ஸ்மூத் மூவிங் ஆவரேஜஸ்ன்னு ஒன்று வரும். இதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதனுடைய செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இஎம்ஏன்றது வந்து 8, எஸ்எம் பார்த்தீங்கன்னா இஎம்ஏக்கு வந்து 8, எஸ்எம்ஏக்கு வந்து 18 ஓகேங்களா. 18 இஎம்ஐயோட செட்டிங்ஸ் நாங்கள் காமிக்கிற பாருங்கள். இது வந்து 8 மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் வந்து க்ரீன், திக்னஸ் இதெல்லாம் அப்படியே கரெக்டாக மேஜர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்எம்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து 18 ப்ளஸ் இந்த கலர் வந்து ரெட் கலர். இதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் எல்லாமே நார்மலாக வச்சுக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் அஸ் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டுதையும், ஏன்னா அப்போ தான் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ட்ரேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த லைன்ஸ் நீங்கள் வந்து நம்புவீங்க. ஏன்னா வந்து எதாண்டி மார்க்கெட் மேலே போகல ப்ரோ, எதாண்டி மார்க்கெட் மேலே போகல ப்ரோ. ஸோ தட் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரீடச் டச்சிங்ஸ் இருக்குது. ஸோ தட் மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டச்சிங்ஸ் இருக்குது. ஸோ தட் மார்க்கெட் ஏன்னா இந்த ஜோன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஓவர்லாப்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கூட ட்ரேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஜோன்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓவர்லாப்ஸ் இருக்குது. ஸோ தட் இது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. மற்றபடி யாருங்களா இந்த மூவிங் ஓவர்லாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி. க்ரீன் கலர் மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடும். அதுவே ரெட் கலர் மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். என்னோடய செட்டிங் படி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டோட டாப் ஜோன்ஸ் முக்கியமாக இதில் வந்து இருக்கிற ரூல்ஸ் என்னென்னா, மார்க்கெட்டோட டாப் ஜோன்ஸ் வந்து லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கன்சல்டேட்லேயும் மார்க்கெட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது காமிக்கிறேன். 15 மினிட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்லாம் அந்த மாதிரி லைன்ஸ் வரையவே கூடாது. நான் வந்து சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்படிங்களா. இதெல்லாம் வந்து சின்ன ஒரு ஸ்விங் ட்ரேடிங் இருக்குன்னா இதெல்லாம் சும்மா லைன் பண்ணி வச்சு அதுக்குள்ளே நான் டேக் கொஷின்ஸ் எடுக்க பார்ப்பேன் ஓகேங்களா. இது மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட போய்ட்டு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ, இது வந்து சின்ன டைம் ஃப்ரேம் எடுத்துக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மல்டிபிள் கேண்டில் ரிஜெக்ஷன்ஸ் இந்த ஜோன்ஸில் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் இது தாண்டி மார்க்கெட் கீழே போகலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது கண்டினியூஷன் 3 லைன் ஸ்ட்ரைக்கோட பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கண்டினியூஷனாக கேண்டில் பையர்ஸே இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக் பண்ணிட்டு ஒரு க்ரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தா கூட சொல்கிறேன் லாங் பொசிஷன் இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்கும். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. 1:1 தான், ஆனால் பட் நல்ல ஒரு ட்ரேட். எக்ஸாம்பிள் இந்த ட்ரேட் வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ட்ரேட் எடுக்கிறது நான் சொல்லிடுறேன். ட்ரேட் எப்பவுமே இந்த மாதிரி ஜோன்ஸ் இருக்கும்போது இங்கே வைக்காதீங்க, டார்கெட் இங்கே வைக்காதீங்க. இதோட 50% கூட வைங்க தப்பு இல்லை. மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டச்சிலே நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஏன்னா பேங்க் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்பவுமே சேஃபர் சைடில் ரன் பண்ணுறதுக்காக என்னோடய டார்கெட் வந்து எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டேன். கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சுட்டு, ஏன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு அதிகமாக டைம் எடுக்க நமக்கு ரொம்பவே கடுப்பாகும். ஸோ அதனால் ரிஸ்க் இல்லாமல் எடுக்கிறதுக்காக நான் ப்ரீவியஸ் அதே லைன்ஸ்க்கு நேராக வச்சுருவேன் ஓகேங்களா. மிஞ்சி போனால் ஒரு 2 பிப்ஸ்
ஆனால் திடீர்னு ரிவர்ஸ் ஆகும் ஒரு சில டைமில் மார்க்கெட் ரிவர்ஸ். ஸோ அதனால் ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவேன். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ஓவர்லாப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு க்ரீன் காமிக்கிறேன். இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்து ஓவர்லாப்ஸ் ஆகிட்டு மேலே புஷ் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் மேலே புஷ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கிற ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸோட ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் ஒரு ஹை பாயிண்ட் போய்ட்டு ஒரு லோ பாயிண்ட் வரும். அப்போ அந்த ஹை பாயிண்ட்டும் லோ பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும் ஒரு ரூல். அப்படி இல்லைனா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். மார்க்கெட் என்ன பண்ணும், எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க்கெட் டேரெக்டாக அப்படி வந்து கீழே வந்து புஷ் பண்ணிடாது. எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட், ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது. என்ன இப்படி தான் ட்ரேட் பண்ணணும்னு கேட்டால் இல்லை, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் நாமளும் அதே மெத்தடை படித்து நாமளும் ட்ரேட் பண்ண வேண்டியதான், வேறு இல்லை. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கீழே ப்ரோக் பண்ணிச்சு, கன்ஃபார்ம் ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து மேலே வருது. ஸோ தட் இந்த கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில், இந்த இடத்துல ஓவர்லாப் நடக்குது, இந்த இடத்துல கன்ஃபார்ம் மேலே போகணும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ப்ரோக், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தாண்டி மார்க்கெட் மேலே போகலை, கீழே புஷ் பண்ணுது, ரெட் கலர் ஃபார்மேஷன்ஸ் வருது, ஓவர்லாப்ஸ், இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சி ஃபார்மேஷன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லிடுறேன். பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம்னா 1 hour, 2 hour, 3 hour, 4 hour, 1 hour to 4 hour நல்லா இருக்குங்க. மற்றபடி சின்ன டைம் ஃப்ரேம் போக போக ஃபேக் அவுட்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா. மற்றபடி எந்த ஒரு ஜோன்ஸும் கிடையாது. ஆக்சுவலி இந்த மாதிரி பாஸ்ட்டில் இருக்கிற ஜோன்ஸ் தான் வந்து ஃபியூச்சர் ரியாக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்டான இந்த ஜோன்ஸ். ஓகேங்களா. இது ஸ்ட்ரக்சர் ப்ரோக் பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணுது. மார்க்கெட் கீழே போகிற சான்ஸ் அதிகம். ஆனால் பட் கீழே போகல. ஏன்னா பெரிய வீக்கெலாம் அந்த ஃபார்மேஷன்ஸ் இல்லை, நல்ல செல்லர்ஸ் இருக்காங்க. சரி, ஓகே, மார்க்கெட்டை விட்டுருவோம். இந்த மாதிரி மார்க்கெட்டை ஓவர்லாப்ஸ் வச்சும் ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட்டோட டாப் ஜோன்ஸை வச்சு லைன்ஸ் யூஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம். இதை வந்து ஒரு சப்ளை டிமாண்ட்ஸ் அப்படிலாம் இதுவே புரியல அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து குணசண்முகம் ப்ரோவோட சேனல்ஸுக்கு போய் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். குணசண்முகம் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ தட் பாய்.